ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான ஜூன் கொஸ்டின் பேப்பர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்ஸ்லேயும் 3 கேள்வி வந்தது டீட்டெயிலில். கெமிஸ்ட்ரியில் கேனிசாரோ ரியாக்ஷன், கோம்பக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு 5 மார்க் வந்தால் கூட லக்கு தான். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துட்டு தான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் ஒரு 2 மார்க் வந்தது, ஒரு பிரிட்ஜ் சம் வந்தது, 5 மார்க் வருது, 7 மார்க் வருது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்னால ஒரு 10 மார்க் ஒரு உறுதி அப்படிங்கிறது சொல்கிறனால இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 1 மார்க் முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துரு. ஸோ 1 மார்க் வந்து புக் பேக்கு 18 கேட்டாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஆர்த்தகோனல் நாளைக்கு வருது, பார்த்துக்க. அடுத்தது ஐசம்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோ. x⁴ சால்வு, இந்த சால்வும் கேட்கலாம், வேறு சால்வும் கேட்கலாம் 3.3ல். அடுத்தது வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சென்டர் ரேடியஸ் தெரியும், எல்லா பிட்டாலும் தெரியும். பாருங்கள், இது புதுசாக இருக்கா, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. 8.4ல் 8.5ல் லாஸ்ட்டு சம்மு. நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் சம் பாருங்கள், அதை மாடலும் பாருங்கள், அதுக்கப்புறம் லீனியர் அப்ராக்சிமேஷன் இருக்கும், அதுவும் பாருங்கள். ஆர்பிட்டரி லிமிட்டிங் கான்ஸ்டன்ட் இந்த வருஷம் ஒன்று இருக்குது, அதில் 5 சம் தான் கொடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக நம்ம சொன்ன சம் வந்து கே சம் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது கம்பல்சரி இப்படி தான் கேட்பாங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நமக்கு ரேங்க் கேட்கலாம் இந்த வருஷம், இல்லை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடே கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியல், இந்த சம் பார்க்காம போயிருதுங்க, 5 மார்க்கில் கூட கேட்கலாம். அடுத்தது இந்த சம்மும் பார்க்காம போயிரு, தியரி ஆஃப் இக்குவேஷன் 3.5ல் ஃபஸ்ட் சம். அதுக்கப்புறம் ப்ரூஃப் சம், அதெல்லாம் ஈஸி ப்ரூஃப் சம். ஸோ இதே சம் கேட்கலாம், ஏன்னா இங்கே 2 வருது, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 மாறிடும், ஞாபகம் வச்சுக்க. ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/7. இப்போ நீ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, tan இன்வர்ஸ் ஆஃப் x + y 1 - x/y ஃபார்முலா யூஸ் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த 4/3 நீ வச்சுக்கோ. அப்சல்யூட் மேக்ஸிமம் இதையாவது பார்த்துட்டு போ. கொலினியர்னா கோப்ளானர், கொலினியர்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஸோ அந்த ஏபிசி எடுத்து எழுதி சும்மா இப்படி அந்த 2, 3, 4 எது எழுதி 0ன்னு போட்டுரு. கோப்ளானரும் கேட்கலாம் இந்த வருஷம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 8.6, 8.7 எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபஸ்ட் 2 சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்கு ஆர்டரி நல்லா பார்த்துக்கோங்க, வரலாம். அடுத்தது இந்த சம் ரிப்பீட்டட், நமக்கு இதுக்கு பதிலாக வேறு மாற்றி கேட்கலாம். f(x) + f(a - x). எக்ஸாம்பிள் 9.26, இது 9.29. அடுத்தது இன்வர்ஸ் இமேஜ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 11.1. அடுத்து இதுவும் கேட்குறது தான். ஓகே, டிஸ்கிரிட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ் எலிமினேஷனில் கேட்டிருக்கேன். நமக்கு இன்னும் கிராமர் கேட்கலாம், இல்லை வந்து லாம்டா மியூ கேட்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை, பார்க்கலாம். ஆர்த்தோகோனல் வந்திருக்கு, நமக்கு வந்து ஆங்கிள் பியூட்டின் கேட்கலாம் மாற்றி. 7.2ல் ஆங்கிள் பியூட்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சம்மு. அண்ட் வேறு ஒரு ஆங்கிள் பியூட்டின் இருக்குது, ரெக்டாங்கிள் ஹைப்பர் போல், அதுவும் பார்த்துக்கோங்க. 9th சம். 10th சம் ஆர்த்தோகோனலும் கேட்கலாம். இல்லை 7.1, 7.8 பார்த்துக்கணும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 வந்து எழுதிருங்க. 9.8ல் என்ன பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஃபிலிப்ஸ்னு ஒரு சம் இருக்குது, பார்த்துரு. எக்ஸசைஸில் y = cos x, y = sin xன்னு ஒரு சம் இருக்குது, பார்த்துரு. அண்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பார்த்துரு. அண்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் பார்த்துரு. எக்ஸாம்பிளில் அதே y = cos x, sin x சம் இருக்குது, பார்த்துரு. வந்தால் வருது, அப்புறம் இந்த சம்மையும் சேர்த்து பார்த்துரு. இன்னொன்று 2 பேராபோலா வர சம் இருக்குது, சரியா? எக்ஸாம்பிளில் தயவுசெய்து அதையும் பார்த்துரு. ஏரியாவில் cos α sin α வந்துடும், எழுதிரு. அடுத்தது நான் பேராமீட்டர் 6.7 வந்துடும். கார்டன் சம் கேட்குறது தான். கார்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.8. அப்போ 7.8ல் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு 12 சம், இல்லைனா ஃபஸ்ட்டு 9 சம் பார்க்க சொல்லி. அடுத்தது 3.28 எக்ஸாம்பிள், இது எதுவும் நினச்சி விட்றாத, சால்வு. அதுக்கு பதிலாக நமக்கு 7th சம் வரலாம், 5th ஃபஸ்ட் சம்மே ரிப்பீட் ஆகலாம். அவ்வளோ 3rd சாப்டர். செமி எலிப்டிக்கல் ட்ரக்கு கேட்டிருக்கேன், நமக்கு லைட்டிங் ராக்கெட் கூட கேட்கலாம். இல்லை வந்து ஏதாவது ஒரு ராடு, வாட்டர் ஃபவுண்டெயின், டனல் ஏதாவது கேட்கலாம். ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. சன்னி எர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். அதான் சொல்லல, ஈஸியாக தான் வரும். இங்கே 10.8ல் நாளைக்கு என்ன கேட்பாங்க? 10.8ல் சம் ஆஃப் காம்பவுண்டு, பாப்புலேஷன், பாக்டீரியா, இல்லை ரேடியாக்டிவ், இல்லைனா பாட்டு, டேங்க் சம் 2 சம், போஸ்ட்மார்ட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் பேங்க் நல்லா பார்த்துக்கோங்க. பாப்புலேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்டாக இருக்கிறது வரும்னு டேங்க் சம்மே நல்லா போட்டு பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு 10 மார்க்கு. அடுத்தது லாஸ்ட்டாக 2மே க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆர்எல்சி சம்மு ஒன்று வந்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியுமா? அட்டம்ப்டில் ஆர்எல்சி கேட்டுட்டு ஆர்எல்சியோட சம்மு கேட்டிருந்தான். அதே மாதிரி ஃபார்மேட்டில் வந்துச்சு. ஆனால் ஆர்எல்சி இம்பிடன்ஸ்னு கேட்டு ஆர்எல்சி சம்மு கேட்டிருந்தான். இதே மாதிரி இதை என்ன பண்ண போகிறோன்னா கே சம்முன்னு இதே சம் எடுத்து கேட்டுறப்போகிறோம், இது வேறு சம் கேட்டுறப்போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துரு. ஓகேவா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இது என்னன்னு பார்த்து ஃபைண்டுக்கு. அதுக்கப்புறம் சென்டர் ரேடியஸ் எலிப்ஸு நாளைக்கு வரப்போகுது. அதில் நான் என்ன சம்னு சொல்லிட்டு 8th அந்த லாஸ்ட் 2 சம், பேராபோலாவில் லாஸ்ட் 2 சம், 4th, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் சம். இதை நீ பார்த்தினாலே இது எழுதிடலாம். ஸோ நாளைக்கு ஈஸியாக தான் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட். இதிலுக்கு எந்த சம்மும் விட்டுறாத. ஒரு 10 மார்க், ஏதோ ஒரு 5 மார்க் இது வந்து வருது, அது எனக்கு நல்லா தெரியும். 2 மார்க் 3 மார்க்கு ஏதோ ஒன்று வருது, அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும்.
ஸோ இதை இதெல்லாம் படிச்சியான்னு செக் பண்ணிக்க. ஓகே. அண்ட் நான் சொன்னதெல்லாமே இப்போ நான் சொன்ன நிறையா அதெல்லாம் படிச்சிட்டேன்னு செக் பண்ணிக்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.